ரஷ்யா களத்துக்குள்ள ஏகப்பட்ட பகுதிகள கைப்பற்றிக்கிட்டு வருது. இது அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட சுபி பகுதிய மீண்டும் பெரிய அளவு ஒரு தாக்குதல். 70க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான தாக்குதல். ஏன் அப்பிடின்னா, உக்ரைனே சொல்லிருச்சு 70 இடங்கள நாசம் பண்ணிட்டாய்ங்க அப்பிடின்னு. நாங்க தடுத்தோம், கிழிச்சோம் இந்த பேச்சுக்கே இப்பல்லாம் இடம் இல்ல. அப்படியே உக்ரைன் பேசினாலும் ஒரு பயலும் மதிக்கிறதில்ல, கேட்கறதில்ல. அவர்களோட டெலகிராம் சேனல்கள் கூட அடிச்சுட்டாய்ங்க எங்க ஆட்கள்னு சொல்றதே இல்ல. ஓடிட்டாய்ங்க எங்க ஆட்கள் அப்படின்னு தான் சொல்றாய்ங்க. நிலைமை அவ்வளவு மோசமா போயிருச்சு. இருந்தாலும் ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரையும் இதுக்கு பதிலடின்னு எங்கேயாச்சும் குடுக்கணும்ல. சுபீரியோட நடந்த தாக்குதலுக்கும், சுபி பகுதியில பிடிக்கப்பட்ட கிராமங்களுக்கும் பதிலடி உண்மையாலே கிடையாது. பதிலடி எங்க அப்படின்னா, அமெரிக்க, ரஷ்ய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. போதுமே அது நடந்தாலே இந்த ஆள் எங்கிட்டாச்சும் வெடி வச்சிருவானே. வைக்கிறதும் 2 இடம் தான். ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும், நமக்கும் நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா கிரிமியாவோ பெல்கிராடோ இந்த தடவை அடிஷ்னலா ஒரு விஷயத்தை ஏத்திருக்காங்க. அதாவது இதுவும் செய்யறது தான். அட் அ டைம்ல ரெண்டையும் செஞ்சுட்டாங்க. கிரிமியால நிறுத்தி வச்சிருந்த விமானத்தை மீது ஒரு தாக்குதல். அந்த தாக்குதல் வெற்றின்னு உக்ரைன் கிளைம் பண்ணுது. அங்க கிடக்கிற காமெடி பையன் நாங்க முறியடிச்சிட்டோம் அப்படின்னு ரஷ்யா கிளைம் பண்ணுது. ஆக மொத்தம் கிரிமியா பக்கம் போயிருக்காங்க. ரெண்டாவது அப்படின்னு உக்ரைன் உளவுத்துறைக்கு தெரிஞ்ச வேலை என்ன? தீவிரவாதியா மாறுறதுதான். அந்த மாதிரி ரஷ்யாவுக்குள்ள ஒரு ராணுவ ஜெனரலை போட்டு தள்ளியிருக்காங்க. இந்த 2 அடினால சுமி பகுதியில இருக்கக்கூடிய ரஷ்ய படைகள் அப்படியே கிடுகிடுன்னு நடுங்க போதான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. சரி, மத்த பகுதியில உள்ள ரஷ்ய படைகள் அதுவும் கிடையாது. அப்புறம் ஏன்டா பண்ணீங்கன்னு நம்ம போய் கேட்டோம்னா ஒரே வார்த்தையில சிம்பிளா சொல்லிடுவாங்க. யுத்தம் உக்ரைனுக்குள்ள நடக்கிறத ரஷ்யாவும் உணரணும் அப்படின்றாங்க. அவன் தான் உணர்றானே. 1008 தடைகள் இருக்கு. விமானம் சுத்தி சுத்தி பறக்குது. ரஷ்யர்கள் பூரா துபாயில போய் முதலீட்ட குமிக்கிறாங்க. இவ்வளவு அக்கப்போருக்கு மீறி இந்த கிரிமியா தாக்குதலும் அந்த வெடி விபத்தும் காட்டி கொடுக்க போதா அப்படின்னு கேட்டா அப்படிதான் நம்புறாங்க, செய்யறாங்க. பரவாயில்ல. ஆனா இது எவ்வளவு நாளைக்கு தொடரும் அப்படின்னா முடியிற ஸ்டேஜ்ல இருந்துச்சு. பாவி பயிலுக திருப்பி விட்டாங்கன்னு நம்மளே விரிவா 2 நாட்களா பாத்துக்கிட்டு இருக்கோம். 2 நாள் தொடர்ந்து வரேங்கிறத சொல்லி காட்டுறியா நீ அப்படின்னு திட்டக்கூடாது. 2 நாள் தொடர்ந்து வர விட்டுட்டாரு கடவுள் அப்படின்னு நான் அகிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப அமெரிக்க கையில 2 ரிப்போர்ட் இருக்கு. அதுதான் உக்ரைனோட தலையெழுத்தே மாற்றப் போகுது. ஒண்ணு என்ன அப்புட்ன்னா, ரஷ்யா உண்மையிலேயே பலமா எவ்வளவு தூரம் முன்னேறுது அப்படிங்கிறதும், நம்மளோட அடுத்த டார்கெட் அதாவது அண்ணன் அமெரிக்காவோட அடுத்த டார்கெட்டு ஈரான தாக்குறது. அதாவது கொண்டு போய் பெரிய அளவு குண்டுவீச்சு விமானம், B2 ரக பாம்பர்கள தூக்கிட்டு போய் படம் தான் காட்டுனோம். படம் ஓடலப்பு அப்படின்னு பொட்டிய திருப்பி அனுப்பிச்சுட்டாய்ங்க. பாவிகளா! கியூப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னம்மா பொட்டிய தூக்கி திரியிறாய்ங்க அப்படின்னு என்னைய கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஈரான் மீது நடந்த தாக்குதல். அது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய மன வருத்தத்துல இருப்பார்ல. நெதன்யாகுவ பொறுத்தவரைக்கும் கேட்கவே வேணாம். "ஏலே உன்னைய அருமை பெருமைலாம் பேசி வண்டி ஏத்தி விட்டா ஒண்ணும் கிழிக்கல" அப்படின்னு அவர் ஒரு பக்கம். 2 பேரும் சேர்ந்து பிளான் அங்க போகுது. இந்த 2 ரிப்போர்ட்டும் அமெரிக்க வெள்ளை மாளிகை டேபிள்ல இருக்கு. ஒண்ணு ரஷ்யா பலமா முன்னேறுது. பலமா முன்னேறுறது மட்டும் கிடையாது. ஐரோப்பால நம்ம பெரிய ஆயுத சந்தைய விரிவாக்கம் பண்ணிரலாம். ரஷ்யாவ பூச்சாண்டி காட்டி. ஆனா, தப்பி தவறி யுத்தம் அப்படின்னு ட்ரிகர் வந்துருச்சு அப்படின்னா, ஆயுதத்த வித்த மைலேஜ் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கும். ரஷ்யாவ தட்டிட்டோம், உரசிட்டோம், சுக்கு நூறா உடைச்சுட்டோங்கிற மைலேஜ் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரிப்போர்ட் போயிருக்கு. அதாவது உக்ரைன் நிலப்பரப்புல அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டார்கள். நாள பின்ன ஒரு பெரும் தாக்குதல் அந்த நிலப்பரப்பை தாண்டி மெயின்லேண்ட் இன்னைக்கு உள்ள மெயின்லேண்ட் ரஷ்யாவுக்குள்ள போறது சிக்கல் அப்படின்னு இருக்காருங்க. போவே முடியாது அப்படின்ட்டாங்க. இது ஒண்ணு பத்தாதா? ரஷ்யா ஆடுறக்கு ரஷ்யாவுக்கு இது ஏற்கனவே தெரியும். ஐரோப்பா நடுங்கறக்கு எல்லா பிளேயர் கிட்டயுமே இந்த ரிப்போர்ட் ஏகபோகமா இருக்கும். என்ன அவங்கவங்க தகுதிக்கு தகுந்தாப்புல சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இருக்கும். கூட குறைய இருக்கும். அதனால பேச்சுவார்த்தையை மிக விரைவில் முடிச்சு சுமூகமா இதுல இருந்து கிளம்பணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது விஷயம் ஈரானை நோக்கி போறது நமக்கு அடுத்த லெவல் பெரிய ஒரு தலைவலி இல்லாம தீர்த்து வச்சிரும். காரணம் என்ன? ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வரல அப்படின்னா மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் பெரிய அளவு ஒரு பதட்டத்தை தணிக்கலாம். ஈரான் அணு ஆயுதத்தை தூக்கிடுச்சுன்னா எப்படியோ கையில காலில் சவுதி இல்ல திருட்டுத்தனமா அமெரிக்க கண்ணில் மண்ணை வீசி இல்ல கண்ணையே பிடுங்கி மண்ணில் போட்டு கூட எல்லா பேரும் அணு ஆயுதத்தை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. ஒரே நேரத்துல எல்லாரும் ஓடும்போது கிளைக்கிறக்க அமெரிக்கா தலைகீழ இருந்து தண்ணி குடிக்கணும். தப்பி தவறி
உலக அரசியல்ல எங்கிட்டாச்சும் அடுத்த வரக்கூடிய அதிபர்கள் டைவடிச்சார்கள் அப்படின்னா இங்க உருவாக்கிட்டு போயிருவார்கள். இவ்வளவு சிக்கலை சந்திக்கணும். அதுக்கடுத்து ஈரானை நினைச்சப்பெல்லாம் போய் தொட்டுட்டு வர முடியாது. எது அணு ஆயுதம் வந்துருச்சு அப்படின்னா நினைச்ச மாதிரி போய் இப்ப கொண்ட மாதிரி ஒரு டசன் தளபதிகளுக்கு டிக்கெட்டை கழிச்சு ஈரான்லயே கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி கமேனிக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு வாரத்துக்கு 3 முறை செய்தி போட முடியுமானா முடியாது. அணு ஆயுத தாக்குதல் எப்பெல்லாம் நடத்தலான்னு ஒரு டாக்டர் தயார் பண்ணி அதுல முதல் இதே கமேனிக்கு ஆபத்து விளைவிச்சான்னு கிடையாது, ஆபத்து விளைவிப்போன் மிரட்டினாலே அப்படின்னு எழுதி வச்சிருவாங்க. அதனால அந்த திட்டத்தை முறியடிக்க போகணும் அப்படிங்கறனால இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு இப்போதைக்கு ரிப்போர்ட் இருக்கு. எல்லாமே ரிப்போர்ட்டா தான் இருக்கு. ட்ரம்ப் எப்படி முடிவெடுக்கிறாருன்னு தெரியல. மத்த அதிபர்னா பரவாயில்ல, அப்பா சாமி முடிவெடுத்தார் போலாம் அப்படிங்கலாம். இவர் முடிவெடுத்துட்டு திருப்பி ரிவர்ஸா போயிடுவார். அது ஒண்ணுதான் சிக்கல். ஆனா யுத்தம் நடக்க நடக்க நிலப்பரப்பு லெவல்ல ரஷ்யா பலமாகுது அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை.